வரலட்சுமி விரதம் இந்த பேர்லே இருக்கு. வரத்தை அள்ளித்தரக்கூடிய லட்சுமிக்கு விரதம் இருப்பதே வரலட்சுமி விரதம். அஷ்டலட்சுமிகளின் அருளையும் பெற்று தருவதே வரலட்சுமி விரதத்தின் சிறப்பு. அதுலயும் இந்த வருஷம் பௌர்ணமியோட இணைந்து வருது. இந்த விரதத்தை வருஷம் வருஷம் கடைபிடிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த வருஷம் தான் நாங்க விரதம் எடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் தொடங்குங்க. எல்லா வருஷமும் அதை நீங்க செய்வீங்க. சரி, இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி விரதம் எப்போ வருது, ஃபோட்டோ இல்லைனா கலசம் எப்போ வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், அம்மனை வீட்டுக்குள்ளே அழைப்பது எப்படி, எந்த நேரத்தில் அழைக்கணும், எவ்வாறு பூஜை செய்யணும், விரதத்தை எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிக்கணும், அம்மனுக்கு படைக்க வேண்டிய மலர்கள், நெய்வேத்தியம், என்ன மந்திரம் சொல்லணும், இப்படி எல்லா தகவல்களையும் இந்த ஒரே பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க முறைப்படி எவர் ஒருவர் கலசம் வைத்து விரதம் இருந்து பூஜை செய்கின்றாரோ அந்த வீட்டில் வரலட்சுமி தாய் மட்டுமல்ல அஷ்டலட்சுமி தேவிகளும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் அஷ்டலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தினுடைய மகிமைய ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அம்பாளே நமக்கு அருளிய ஒரு விரதம் தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் என்று எவர் ஒருவர் விரதமாக இருந்து கலசம் வைத்து என்னை அழைக்கின்றார்களோ அவர்கள் வீட்டில் நான் நிரந்தரமாக தங்குவேன் என்று அன்னை மகாலட்சுமி தாயாரே வாக்கு கொடுத்திருக்காங்கன்னு நம்ம புராணம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, எந்த காரியமும் வெற்றி அடையாம தடையாவே இருக்கிறது, மனசு நிம்மதி இல்லாம இருக்கிறது, எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு அம்மாவை நினைச்சு விரதம் கடைபிடிங்க. சரி, இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதுலயும் பௌர்ணமி திதி அன்னைக்கு வருது. ஆடி 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய சுப தினத்துல வரலட்சுமி பூஜை வருது. விரத முறையை பொறுத்தவரை பட்டினி இருந்துதான் விரதத்தை அனுசரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்முடைய உடல்நிலையை பொறுத்து, ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். முடிந்தவர்கள் ஒருவேளை பட்டினி இருந்து விரதம் கடைபிடிக்கலாம். மற்றவர்கள் தண்ணீர் ஆகாரமோ பழச்சாரோ எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடியுங்கள். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க நல்லா சாப்பிட்டுட்டே இந்த விரதத்தை எடுத்துக்கோங்க. இந்த நோன்பு எப்ப துவங்கணும், எப்ப செய்யணும், என்னைக்கு அதை நிறைவு செய்யணும் அப்படின்னா இதை ஒரு 3 நாட்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வழிபாடு. இந்த 3 நாள் வழிபாட்டுல வியாழக்கிழமை அன்னைக்கு அம்பாளை வீட்டுக்கு அழைத்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்து சனிக்கிழமை அன்று புனர் பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனா பலரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளை அழைத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து கொள்வது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தையும் கடைபிடிப்பாங்க. இதுல எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இல்ல நாங்க வெள்ளிக்கிழமையே அம்பாளை அழைச்சு வெள்ளிக்கிழமையே பூஜையை நிறைவு பண்ணிடலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. படமா வச்சு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டுமே செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். இத்தனை முறையில நாம ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு எது வசதியோ அந்த முறையில தான் நாம எடுக்க போறோம். முதல்ல எளிமையா படம் வச்சு செய்யக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப மகாலட்சுமியினுடைய படம் வச்சு பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்திற்கு நல்ல மலர்களை எல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அம்மனுக்கு அலங்காரம் பண்றதுக்கு நாகலிங்க மலர், ரோஜா, துளசி, அரளி, மல்லிகைப்பூ, மருதாணி இலைகள் மற்றும் வேறு ஏதேனும் வாசனை மலர்கள் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. உங்க வீட்டு வாசல்ல வச்சு அந்த மகாலட்சுமிய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அதற்கப்புறமா நீங்க பூஜை செய்து கொள்ளலாம். கலசம் வைக்க போறீங்க அப்படின்னா அதுல 2 வகையாக அமைத்துக் கொள்ளலாம். ஒன்னு தண்ணி வச்சு கலசம் வைப்பாங்க, அல்லது அரிசி வச்சு கலசம் வைப்பாங்க. அநேகமானோர் அரிசி வச்சு கலசம் வைக்கிற வழக்கம் தான் இதுல இருக்கு. இந்த கலசம் வைக்கிற போது எவர் சில்வர் இல்லாத கலசமா நீங்க பயன்படுத்திக்கலாம். பித்தளை வைக்கலாம், செம்பு வைக்கலாம், வெள்ளி வைக்கலாம், மண்கலையும் கூட வைக்கலாம். எவர் சில்வரை மட்டும் தவிர்த்திருங்க. இப்ப இந்த கலசம் தயாராயிடுச்சு. கலசத்துக்கு உள்ள நம்ம போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்துருவோமா? கலசத்துல முதல்ல ஒரு நூல் சுத்திக்கணும். அது மஞ்சள் நிற நூலா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா வெள்ளை நூல்ல மஞ்சளை நல்லா கலந்து அதை கலசத்துல சுத்திக்கோங்க. கலசத்துக்குள்ள பச்சரிசி 3/4 பாகம் நிறைச்சிட்டிங்கன்னா போதும். அதற்கு பிறகு மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, காதோல கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாச்சக்காய், நாணயங்கள், அவரவர் நாட்டு நாணயங்களை இதுல பயன்படுத்திக்கலாம். தங்கம், வெள்ளி காசு இருந்தா நாம போட்டுக்கலாம்.
ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மஞ்சள் நிற நூல்ல கொண்டு கட்டி கலசத்தின் கழுத்து பகுதியில அம்மனுக்கு திருமாங்கல்யமாக கட்டி கொள்ளுங்கள். கலசத்துல சுத்தி 9 இல்லைன்னா 11 அப்படின்ற கணக்குல மாவிலைகளை வச்சு அதுக்கப்புறம் தேங்காயில நல்லா சந்தனமும் மஞ்சளும் தடவி அதுக்கு மேல வச்சிருங்க. தேங்காவின் முகப்பகுதியில மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க. அம்பாளுடைய முகம் வச்சிருக்கிறவங்க முகம் வச்சு பாவடையோ புடவையோ கட்டி அம்பாளுக்கு ஜடை பின்னி பூ வச்சு மாலைகள் சாத்தி கலசத்தை நம்ம அம்பாளாக அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த கலசத்தை எதுல வைக்கிறது அப்படின்னா இதற்குனே அழகான மண்டபங்கள்லாம் இருக்கும். அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மணப்பலகையில வாழை இலை விரிச்சு அது மேல பச்சரிசியை பரப்பி 11 தாமரை விதைகளை அது மேல போடுங்க. அதுக்கு மேல இந்த கலசத்தை வைங்க. இதை எந்த பக்கம் பார்த்து வைக்கலாம் அப்படின்னா கிழக்கு பக்கம் பார்த்து வைக்கலாம். அது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்து வைங்க. எது உங்களுக்கு சௌகரியமான திசையா இருக்கோ அதை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. இப்போ அம்மனை அழைக்கிறதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க கலசம் கட்டி அம்மனை அழைக்கலாம். அல்லது 7ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிலிருந்து 8:30 மணிக்குள்ள கலசம் கட்டி அம்மனை அழைத்து வீட்டுக்குள்ள அமர வைப்பதாக இருந்தாலும் அமர வைக்கலாம். அதே போல நம்ம வாசல்ல நல்லா அன்னைக்கு மாவிலை தோரணம் கட்டி 7, 9, 11 எண்ணிக்கையில மாவிலை தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. இப்ப அம்மனை எப்படி நம்ம அழைக்கலாம் அப்படின்னா நம்ம அழகா தயார் பண்ணி உள்ளுக்குள்ள மண்டபம் எல்லாம் நம்ம தயார் பண்ணிட்டு கலசத்தை வீட்டினுடைய வாசல்ல அதாவது மகாலட்சுமி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அம்பால வீட்டினுடைய வாசல்ல கொண்டு போய் நம்ம வச்சிடணும். நம்ம வீட்டு வாசலை பார்த்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வைங்க. அதுவும் வெறும் தரையில எல்லாம் வைக்க கூடாது. ஒரு தாம்பூலத்துல இல்லைன்னா ஒரு மணப்பலகையில தான் வைக்கணும். இந்த தாம்பூலத்தோட இல்லைன்னா இந்த மணப்பலகையோட தான் அம்பால நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். இப்போ நம்ம வீட்டுக்கு யாரு மூத்தவங்களா பெரியவங்களா சுமங்கலி இருப்பாங்கல்ல, அவங்க அந்த மகாலட்சுமிய அன்போடு பூஜை பண்ணி தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காட்டி மகாலட்சுமியை வரவேற்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டே அந்த அம்பாளை நம்மளுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். நான் சொல்லியிருக்க நேரத்துல அம்பாளை வீட்டுல அழைச்சிட்டு வந்து நாம இப்ப எந்த பக்கம் அந்த மண்டபம் தயார் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த மண்டபத்துல அம்பாளை எழுந்தருள பண்ணணும். அந்த மண்டபத்துல நல்லா மாக்கோலம் போட்டுக்கலாம். வாழை இலை பரப்பி அதுல அரிசி நெல் எது உங்களுக்கு சௌகரியமோ அதுல வச்சுக்கலாம். வாழை இலை கிடைக்கலனா ஒரு தாம்பாளத்துல வச்சு அந்த அரிசியோ நெல்லையோ அதுல வச்சு அது மேல அம்பாளை நாம எழுந்தருள பண்ணிக்கலாம். விரதம் இருக்கிறவங்க அம்மனை அழைக்கும் போதே விரதத்தை தொடங்கிடணும். அம்மனை அழைக்கும் போது விரதத்தை தொடங்கி 8ஆம் தேதி மாலை தான் நீங்க விரதத்தை முடிக்கணும். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை எப்ப பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 8ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பூஜையை செய்யலாம். இல்லனா காலையில 6 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள இந்த பூஜையை செய்யலாம். அல்லது காலை 9:15 இருந்து 10:15 செஞ்சுக்கலாம். அல்லது மதியம் 12:15 இருந்து 1:15 மணிக்குள்ள செஞ்சுக்கலாம். 8ஆம் தேதி மாலை 5:30 மணிலிருந்து இரவு 8:30 மணிக்குள்ள எப்ப வேணாலும் உங்க பூஜையை உங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பூஜை செய்யற அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் சிகப்பு மஞ்சள் பச்சை இந்த 3 கலர்ல ஏதாவது ஒரு சேலையை கட்டிக்கோங்க. அன்னைக்கு குத்து விளக்கு ஏத்துறப்ப 5 முகமும் அன்னைக்கு பொறுத்துங்க. காமாட்சி விளக்கும் பொறுத்துங்க, குத்து விளக்கும் சேர்த்து பொறுத்துங்க. இந்த 5 முகத்திலையும் திரி இரட்டையா தான் போடணும். அதே போல நல்லெண்ணெய் இருந்தா ஊற்றிக்கொள்ளலாம். அதோட நெய்யோ தேங்காய் எண்ணெயோ கலந்தும் ஊத்தலாம். லட்சுமி கடாட்சம் நிறைய அன்று வழிபாடு செய்ய துவங்குங்கள். பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு விநாயகர் மந்திரத்தை சொல்லிட்டு தான் பூஜையை ஆரம்பிக்கணும். இப்ப மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப வந்த மகாலட்சுமியை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம சிறப்பா வரவேற்கணும்? அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை நெய்வேத்தியங்கள் இதையெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும். அன்று படிக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் என்ன அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷமானது. லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் எங்களுக்கு வாயிலே வராது அப்படின்னா அபிராமி அந்தாதியா பாராயணம் பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷமானதும் எளிமையானதும் கூட. அம்பாளுக்கு நெய்வேத்தியமா உங்களால என்ன செய்ய முடியுமோ, சர்க்கரை பொங்கலோ உளுந்து வடையோ பாயாசமோ வெண்பொங்கலோ தேனோ பானகமோ 3 வகையான பழங்களோ சுண்டலோ கொழுக்கட்டையோ இதுல உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை பிரசாதமா செஞ்சு அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுங்க.
வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மலர்கள் அப்படின்னு சொல்லும்போது தாமரை இருந்தா நல்லது. தாமரை அன்னைக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற மலர்கள் எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க. துளசியும் வில்வமும் இந்த பூஜையில சேர்த்துக் கொள்வது ரொம்ப விசேஷமானது. இந்த மலர்கள் எல்லாம் வச்சு அவளுடைய நாமங்கள் சொல்லி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. குங்குமம் வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அச்சதை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இது உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனையை பண்ணுங்க. அதோட சேர்த்து நம்ம இந்த நோன்பு சரடுன்னு ஒன்று வச்சிருப்போம். ஒரு பூ கட்டி மஞ்சள் நூல்ல அந்த நோன்பு சரடையும் அம்பாளுடைய பாதத்துல வச்சிருங்க. இந்த பூஜையெல்லாம் நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை காட்டி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இந்த சரடை நல்ல நேரத்துக்குள்ள, அதாவது நான் சொன்னேன்ல பூஜை பண்ற நேரம், அந்த நேரத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது, அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நல்ல நேரத்துக்குள்ளேயே அம்பாளுக்கு ஆரத்தியும் நம்ம எடுத்துடணும். ஏன்னா இவ்வளவு அலங்காரம் பண்ணி இவ்வளவு அழகா பூஜை பண்ணி நம்மளே அவளுக்கு நிறைய கந்திருஷ்டி வச்சிருக்கோம். அதனால அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அம்பாளை நம்மளுடைய வீட்டுல எழுந்தருள பண்ணின அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளலாம். போட்டோ வச்சு பூஜை பண்றவங்களும் இதே முறையில பூஜை பண்ணுங்க. ஆனா கலசத்துக்கு பதிலா நீங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான். யாருமே இல்ல, நாங்க ஒருத்தர் தான் இருக்கோம் அப்படின்னா பூஜை பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஏன்னா கணவன் இல்லாத பெண்கள் இந்த பூஜையை பண்ணலாமா அப்படிங்கிறது சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க இந்த பூஜையை பண்ணலாம். பூஜையை மாலையில பண்றீங்கனாலும் இதே முறைதான், இந்த மாதிரியே பூஜையை பண்ணிக்கலாம். இப்போ பூஜையை நிறைவு செய்துட்டு அடுத்ததாக புனர் பூஜை சனிக்கிழமையா இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை புனர் பூஜை பண்றீங்க அப்படின்னா காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அதே போல காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அன்னைக்கு நல்ல நேரம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்றீங்க அப்படின்னா காலையில 7:30 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. புனர் பூஜை செய்யக்கூடிய நேரத்தையும் கொடுத்தாச்சு. அந்த நேரத்துல நம்ம வச்சிருக்கோம் இல்லையா மகாலட்சுமி தாயார் அலங்காரம் பண்ணி அந்த அம்பாளை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டினுடைய அடுப்படியில வச்சிருக்கக்கூடிய அரிசி பானை, அரிசி டின்னு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல அப்படியே அம்பாளை உட்கார வச்சு இந்த இல்லத்துல என்னைக்கும் நித்தியமா நீ வாசம் பண்ணி எங்களுக்கு நல்ல மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்பையும் எங்களுக்கு தரணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பூஜை அறையில இருந்து நம்ம இப்ப அம்பாளை வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம வீட்டுல இந்த அம்பாளை நம்ம நிலை நிறுத்திட்டோம். வச்ச பிறகு அந்த அம்பாளுக்கு உள்ள நாம வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துடலாம். அந்த கலசத்துல இருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்வது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப இந்த எலுமிச்சம்பழம், மா விலைகளை இதை எல்லாத்துலயும் நம்ம பூஜை அறையினுடைய குப்பைகள்ல சேர்த்துடலாம். இந்த அரிசியை பொங்கல் பண்ணிக்கலாம். கலசத்துக்குள்ள போட்டிருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதை நாம நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு பிறகு அங்க வச்சிருந்த தேங்காய இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த காசை எல்லாம் போட்டோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம கஜானா இருக்கும்ல, அதெல்லாம் எங்கிட்ட கிடையாது அப்படின்னா நம்ம காசு போட்டு வைப்போம்ல, அந்த டப்பால இந்த காசை எல்லாம் போட்டு வச்சிருங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, நம்ம பணம் வச்சு எடுக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் இந்த காசை நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம புனர் பூஜை செய்த அம்பாளை வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களை உபசரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை இருக்கு. யாரையும் கூப்பிட முடியல அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு நீங்க போகும்போது அங்க பார்க்கக்கூடிய சுமங்கலிகள் ஒரு 5 பேருக்கோ 7 பேருக்கோ 10 பேருக்கோ நீங்க ஏதாவது மங்கள பொருட்கள் கொண்டு போய் இந்த நாள்ல கொடுத்து நம்ம வழிபாட்டை செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு சின்ன தாம்பூலத்துல வெத்தலைப்பாக்கு, பூ, சாக்லேட்டு, ஜாக்கெட் பிட்டு, வளையல், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு இதெல்லாம் வச்சா உங்களுக்கு கொடுக்கலாம். அதிலும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த வருஷம் எங்களால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதே பூஜையை நவராத்திரி அன்னைக்கும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைனா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு 11 சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் பண்ணால் அன்னைக்கு அம்மனோட பரிபூரண அருளும் கிடைத்து விடுமாம். அதனால அன்னைக்கு பூஜை செய்ய முடியாதவங்க 11 சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. அதே போல விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இருக்காதவங்களும் அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்க கையால அன்னைக்கு மஞ்சள் தானம் பண்ணுங்க. அம்பாள் அபிஷேகத்துக்கு மஞ்சள் தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. மஞ்சள் தானம் பண்ணிட்டு அம்மாவே அன்னைக்கு பரிபூரணமா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆடி வெள்ளியில பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால அம்பாளுக்கு இந்த அபிஷேகத்துக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால இதையும் தவறாம பண்ணுங்க. வரலட்சுமி விரத அன்னைக்கு யாரும் கடைக்கு போயிட்டு வரும்போது சும்மா வெறும் கையோட வரக்கூடாது. அரிசி, பருப்பு, எண்ணெய், கல்லுப்பு, மஞ்சள் இதெல்லாம் நம்ம பூஜை அறையிலும் நீங்க வாங்கி வச்சு அதை பூஜையும் பண்ணலாம். பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அதை வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்.
வரலட்சுமி விரத அன்னைக்கு பசுமாடுகளுக்கு பூஜை செய்வதும், பசுமாடுகளுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உங்கள் கையால் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலே போதும். அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறவங்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி நாளில் வரக்கூடிய இந்த அற்புதமான வரலட்சுமி விரதத்தை இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே அவரவருக்கு ஏற்ற முறையில கொண்டாடி அம்பிகையினுடைய அருளை பரிபூரணமா பெறணும். பூஜை செய்யக்கூடிய எல்லாருக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.